ஸ்பேஸ் ஸ்டேஷனில் LV-426 அப்படிங்கிற சேட்டலைட்டில் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக இருக்காங்க. அப்போ அவங்க சீப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, உன் மானிட்டரில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அவங்க போய் அந்த மானிட்டர் பார்க்குறாங்க, அந்த மானிட்டர் ஒர்க் ஆகல. உடனே இப்போ போய் நீ பேனில் சரி பண்ணாதான் மானிட்டர் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க சீஃப் சொல்கிறாரு. இவங்களும் அவங்களோட ஸ்பேஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே கிளம்புறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக போன்னு சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க மட்டும் தான் தனியாக அந்த ஸ்பேஸில் இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த சேட்டலைட்டோட கதவை வந்து வெளியே வந்து அந்த பேனல் போல சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதால அங்கே ஏற்கனவே வெடிச்சு போன சேட்டலைட்டோட பார்ட்ஸ்லாம் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும். அதில் ஷார்ப்பான ஒரு ஸ்க்ரூ வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் பார்த்து அந்த ட்ரெஸ் டேமேஜ் ஆகிடுது. இப்போ அவங்க சீஃப் கிட்ட வந்து ஒரு கால் வருது, என்ன சரி பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கே ஸ்பேஸில் இருந்த ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் மூலிமா என் ட்ரெஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஒரு 58 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு அலர்ட் காட்டுது, வெறும் 14 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சீஃப் கிட்ட சொல்கிறாங்க, என்னோட ஆக்சிஜன் டேங்க்கும் சேர்ந்து தான் டேமேஜ் ஆயிருக்கு, என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த கால் கட் ஆகிடுது. அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஏர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அது மூலியமாக அவங்க எட்ட வந்துடுறாங்க. ஃபுல் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்க, போய் பாருங்கள்.